ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா லேடிஸுக்குமே ஒரு 4 சிம்டம்ஸ் இல்லைனா 5 சிம்டம்ஸ் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அதில் இம்பார்ட்டண்டான 5 சிம்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் லாங்காக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இப்போ கன்சீவ் ஆகிட்டா அப்படின்னாலே எல்லாருக்கும் வரது வாமிட் தான். வாமிட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே கண்டினியூஸாக அப்படியே வாமிட் வந்துடும். மார்னிங் ஒரு தண்ணி குடித்தாலுமே சரி, ஏதாவது ஒரு ஜூஸ், ஏதாவது ஒரு காஃபி எதை குடித்தாலுமே வாமிட்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மெடிக்கலில் போயிட்டு டேப்லெட் வாங்கி கம்பல்சரி போடக்கூடாது. ஏதாவது ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணணும். செகண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து மார்னிங் வந்து எழுந்திரிச்ச உடனே நிற்க கூட முடியாது. அப்படியே தலை சுற்றி கீழே விழுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து செகண்ட் சிம்டம்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வாமிட்டு, செகண்ட் வந்து தலை சுற்றி கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். தேர்டு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ரெகுலராக எப்போவுமே நம்ம தண்ணி குடிக்கிறத விட அந்த மாதிரி கன்சீவாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். மறுபடியும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபோர்த்து சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து அர்ஜென்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அதை விட டபுளாக தான் இப்போ தான் யூரின் போன மாதிரி இருக்கும். பார்த்தா அடுத்து வந்து யூரின் அர்ஜென்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த்து சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் பெயின் தான். பிரெஸ்ட் பெயின் வந்து மார்னிங் வந்து நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு பெட்லேருந்து கீழே இறங்கவே முடியாது. கால் அடி எடுத்து வைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பிரெஸ்ட் பெயினுக்குமே மெடிக்கல்லேருந்து டேப்லெட்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்ச்னால தான் நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து ஹார்மோன் சேஞ்ச்னால மட்டும்தான். இது வந்து நம்ம போய் மெடிக்கலில் கேட்டால் அவங்க வலிக்கான மாத்திரை மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர்த்து அது வந்து ப்ரெக்னென்ட்டுக்கான வலியா சிம்டம்ஸா இல்லை எதுக்கான சிம்டம்ஸ்ன்னு தெரியாதே அவங்க வந்து டேப்லெட் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம டேப்லெட் வந்து சாப்பிட்றதால நம்மளுடைய உடம்புக்கு தான் கெடுதல் ஏற்படும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு நல்ல டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னீங்களாவே அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களே டேப்லெட்லாம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எந்தெந்த நேரத்தில் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனாலே அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான அறிகுறியாக தான் இருக்கும். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் வந்து ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா நம்மளுடைய ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து பேபி எப்போ தங்குதோ அதுலேருந்தே நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். அதுலேருந்தே நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். யாராவது கூப்பிட்டா கூட எப்பயுமே நம்ம நார்மலாக திரும்பி பார்க்குறவங்க கூட எரிஞ்சு விடுற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு சிரிச்சிட்டே இருப்போம். திடீர்னு அப்படியே பார்த்தா கோவப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் ஏதோ மாறிட்டேன் அப்படி இப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த 5 சிம்டம்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் கம்பல்சரி கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு தானே அறிகுறியாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.